முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திய இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத பாத்தீங்கன்னா இதுவரை 2 கட்டங்களாக வெளியிட்டிருக்காரு. சோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு இதுல கிடைக்கும், யார் இதுல முக்கியமான நம்ப முடியும் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் ஆணைகளுக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு அலைகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றதான் நாம இப்ப பார்க்கலாம். கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் இயக்குனர் பதவி வகையில விவசாயிகளுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க கூட்டுறவு சங்கத்துல ஒர்க் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த தள்ளுபடியே கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவா அடிச்சு சொல்லிட்டாங்க. இந்த பயிர்க்கடன் திட்டத்தை பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் மாற்றி அமைக்க போறாரு. தற்சமயம் முதற்கட்டமா 50,000 அப்படின்றத வெளியிட்டாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி அதிகபட்சம் அதை திருத்தப்பட்டுட்டு 50,000 தள்ளுபடியை 75,000 மாத்திருக்காங்க. குறைந்தபட்ச தள்ளுபடி 35,000, அதிகபட்ச தள்ளுபடி 75,000. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணிதாங்க 75,000 நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதும் 100% தள்ளுபடி கிடைக்கும். ஒருவேளை 75,000 மேல 80,000 அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி வெறும் 35,000 போடுங்க. இப்படிதாங்க தமிழகத்துல தள்ளுபடி பட்டியல் இன்றியமையாதான் மாறுது. தள்ளுபடி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. சில நபர்களுக்கு மட்டும்தான். NPHH, PHH, AAY இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடியை தமிழக அரசு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதற்கான தள்ளுபடியுடைய விவரங்களை தமிழக அரசு விரைவில் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சோ புதிய அப்டேட் அப்படின்னு அவங்க பாக்குறப்ப 4.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியே கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இதுவரை 5,900 கோடி நிதி ஒதுக்கீடு இதுல மேற்கொண்டிருக்காங்க. சோ இந்த நிதியை கொடுத்தாதான் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்றத நம்மளால நிறைவேற்ற முடியும் அப்படின்றது இவங்களுடைய கருத்தா இருக்குங்க. சோ தமிழகத்துல விவசாய கடன் தள்ளுபடியில ஒரு பெரிய அப்டேட் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ கடும் எதிர்ப்பலைகளை பாத்தீங்கன்னா விவசாயிகள் கேட்டுட்டே இருக்காங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முரண்பாடாக கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டார். அது மட்டுமே இல்லாது 1 லட்சம் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 5,000 மட்டுமே தள்ளுபடி என அரசு அறிவித்தது. இது விவசாயிகள் மத்தியில கடும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. 5,000 கடன் தள்ளுபடி என்பது வீட்டிற்கு கூட உதவாது என விவசாயிகள் சங்கத்தின் குடும்பத்தினர் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதுமே இது நடக்குது. இதையடுத்து 75,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி வேணும். அரசு பாத்தீங்கன்னா இதை உயர்த்தி அறிவித்தது. எனினும் தவக தேர்தலுக்கு முன்பு அறிவித்தபடி கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன் முழுவதையும் நிபந்தனையின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ தமிழகம் முழுவதுமே இதற்கான அப்டேட் போயிட்டு இருக்கு. இப்போ பொறுத்து நாம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.